ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் எவன் டிவியின் சார்பாகவும் தேவ ஊழியர்களின் சங்கமத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான நிகழ்வுக்கு நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்மத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் பிரகாசமையா அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை நமக்கு ஆரம்பித்து கொடுப்பார்கள். நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். హల్లెలూయా. దేవుని పరిశుద్ధ నామమునకు స్తోత్రం కలుగును గాక. నా ప్రేమైన దేవుని బిడ్డలారా, ఈ దినము వైఎంసీఏ చర్చిలో ప్రతి మాసం జరుగుతున్న ఊழிయము సేవను అభివృద్ధిపరచడం దేవుడు ఆశించలాగా మనం ప్రార్థన చేసుకుందాము. హల్లెలూయా. స్తోత్రం. ప్రైజ్ లార్డ్. థ్యాంక్ యూ లార్డ్. నీ చేసిన ఈ పాదముకు స్తోత్రాలు చెల్లిస్తుంటున్నాం రాజా. ఇదిగో నా తండ్రి ఒక వైఎంసీఏ నా తండ్రి ఓనైనా నాడులో అతను పూర్తిగా నా తండ్రి తమిళనాడు పూర్తిగా నా తండ్రి అయ్యా విస్తారంగా జరిగించినది ప్రభా, నీకు స్తోత్రాలే. నీ యొక్క ఆశీర్వాదం మెండుగా దయచేయనైనా నీకు స్తోత్రాలు. ఈ కూడిగా రావాల్సిన ప్రతి ఒక్క బిడ్డను తండ్రి ప్రేమపూర్వకంగా నడిపించండి తండ్రి. నీ ఊழிయమును తండ్రి అభివృద్ధిపరచండి. నీ సేవను తండ్రి ప్రసారం చేసినటువంటి తండ్రి దైవ సేవకులను దీవించండి ప్రభా, నీకు స్తోత్రాలు. నువ్వే ఆయత్తపరచండి తండ్రి. ఈ కూడిగా ఆది నుండి అంతవరకు మీరే నడిపించిన ఆయన ఈ కూడిగా తండ్రి జయప్రదం కొనసాగింది. అనేక ఆత్మ మొక్కలు వచ్చేలాగున, అనేక మందిని ప్రార్థించలాగున, అనేక మంది సేవ చేయలాగున ప్రతి ఒక్కరు తండ్రి నిండైన దీవెనల ఆశ్రయం మెండుగా దయచేయమని నమ్ముతున్న ప్రభా, నీకు స్తోత్రాలు. మీరెంత నమ్మదగిన దేవుడు నాయన. నీ పరిశుద్ధ ఆత్మ చేతుల తండ్రి ఇదిగో జరుగుతున్న పరిసరాలు దీవించి ఆశీర్వదించమని యేసుక్రీస్తు ప్రశస్తమైన నామములో ప్రార్థన చేసి వేడుకుంటున్నాను తండ్రి. ఆమేన్. హల్లెలూయా. ప్రైజ్ లార్డ్. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே முத்திரை போடப்பட்ட மணவாட்டி சபையாய் நாம் ஒன்று கூடி இந்த நாளிலே தேவ சமூகத்திலே இந்த நாளை செலவழிக்கும்படியாய் ஆண்டவரோடு கூட சில நிமிடங்கள் ஆராதிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மத்திலே மாறாத காரியங்களை செய்யும்படியாய், மகிமையான காரியங்களை செய்யும்படியாய், நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தை கர்த்தர் அசைக்கும்படியாய் நம்மத்திலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மத்திலே பாஸ்டர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு கவியை மாத்திரம் நான் பாடி அவர் கையிலே நான் கொடுக்கிறேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. கரங்களை தட்டி தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்மத்தில் பாஸ்டர் ஆடம் ஸ்டார் அன்புராஜா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். அதே பாடலை தொடர்ந்து பாடி அப்படியே ஆராதனையில் கடந்து போக போகிறோம். ஒரு நாமத்தை வாழ்த்துவது நமக்கு கிடைத்த பாக்கியம்.
யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அவரை துதிப்பது. ஒரு காலத்தில் ஒரு சிலர் மாத்திரமே முன்பாக சென்று பலியிட முடியும். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே பலி செலுத்துகிறோம். அல்லேலூயா. துதியின் பலி, ஆராதனை பலி, ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்கிறபடினாலே, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செய்விகளை நீ திறந்து விட்டீர், செய்வும் உம் சித்தம். செய்விகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதான் உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. One more time. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுமா அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாம் நமக்கு. சொல்லும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. ரஹதலனா
இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே சொல்லுமே சேர்ந்த அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. ஆமென். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயம். சொல்லுங்க, இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்ல அவர் விடுதலையின் நாயகர். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்ல இயேசுவே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா ஓ மகிமையின் பிரசன்னம் வேணும்? ஒரு மனிதன் விடுவிக்கப்படும் பொழுதுதான் அவனுக்கு உண்டான நன்மை அவனுக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது பரலோகத்தின் நன்மை உண்டாகும். அது என்னென்ன நன்மை? ஆவியின் வரங்கள் என்கிற நன்மை, அபிஷேகம் என்கிற நன்மை, ஞான வரங்கள் என்கிற நன்மை, அவரோடு தரிசிக்கும் கிருபை என்கிற நன்மை. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருவதற்கு நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். சாபத்தில் விடுவிக்கப்பட்டவர்களாய், பாவத்தில் விடுவிக்கப்பட்டவர்களாய், அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டவர்களாய். என்னை விடுவித்தவர் இயேசு. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தவர் இயேசு. அவர் நம்மை விடுவிக்க இந்த ஆராதனை வேளையில அவர் போதுமானவராயிருக்கிறார். கனத்துக்குரியவரை ஆராதிக்கிறோம். நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். I am the holy, you must be holy. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், நீங்களும். நம்ம பரிசுத்தத்திற்கு தகுதி. நான் மற்றவர்களை சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நான் பரிசுத்தத்திற்கு தகுதியானவன் அல்ல.
ஆனால் கிருபையின்படி ரட்சிக்கப்பட்டபடியினாலே, நீதியின் சூரியன் மேல் உதித்தபடினாலே இன்னைக்கு நானும் பரிசுத்தவானாய், அல்லேலூயா, பரிசுத்த மனவாட்டியாய் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பணும், அவருடைய மகிமை நம்ம நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி இந்த இடத்துல ஒரு வல்லமையுள்ள ஆராதனைய, மகிமையுள்ள பிரசன்னம் நிறைந்த ஜெபமாய் இந்த இடத்தை மாற்றுவதற்கு எல்லாருக்குள்ளும் தேவை ஒன்னஸ். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருமனப்பட்ட போது அந்த இடம் அசைந்தது, ஒருமனப்பட்ட போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஒருமனப்பட்ட போது அந்த இடத்தில் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். நடந்தது என்ன? சடுதியாய் இறங்கின காற்று, சடுதியாய் இறங்கின மகிமை. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றணும். எல்லார கண்களை மூடி ரீமாலா கதர பாபா ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும் அந்த வல்லமை வல்லமை வல்லம் தாருவே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்ல ராகமாஷந்தரமோ உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை ஆமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை அந்த வல்லமின் வாருங்கள். அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, உப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, உப்பர் வாலிபர் யாவரும் இப்போதே இப்போதே தீர்க்க தரிசனம் அந்த வல்லமையின் ஆவியானவர் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் இப்போதே அந்த வல்லமை ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாக. இது அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிகிறது என்று சொன்னீரே, அந்த அக்கினியின் வல்லமை இப்போதே 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 ஆவியானவருடைய வல்லமை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாலே இறங்கி வருங்களின் ஒவ்வொரு மேல ஆமென். வல்லமை அந்த வல்லமை வல்லமை வரங்களினாலே நீரம் ஹல்லேலூயா பொழிந்திடும் வல்லமை உன்ன
வல்லமை ஓ பொழிந்திடு வல்லமை. ஆமென். இப்போதே அந்த வல்லமை ஆவியானவர் நம் நடுவிலே உலாவி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு வியாதிகள் சுகமாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், ஆமென். கண்ணீர் துடைக்கப்படட்டும், Yes. வேதனை நீங்கட்டும், ஒரு விடுதலையின் மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும். Hallelujah. இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அனைவர் மேலும் Yes. அபிஷேக நதி பாயட்டும் பாயட்டும். Yes. மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், கனத்தை உமக்கு செலுத்துகிறோம், துதியை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிறதற்கு ஆமென். ஆராதனைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஆட்கொள்ளும் மகிமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆராதனை வேளை என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. அதில் தான் சொல்லுது, ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை தேடுகிற சமயத்திலே தேடும்போது அவர் நமக்கு கண்டடையத்தக்கதான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். சபை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிப்பதில், தேவ வார்த்தைகளை கேட்பதிலே, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதிலே நாம் கவனத்தை அதிகமாய் செலுத்தும் போது நாம் என்ன ஆகிறோன்னா, அவர் வரும்போது இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். சத்தமா அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ரூபத்தை அவர் மாற்றும்படியாய், நம்முடைய சாயலை அவர் மாற்றும்படியாய், பாவ சாயலை இந்த ஆதாம் நமக்கு முதல் ஆதாம் கொடுத்தான். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சாயலை கொடுத்திருக்கிறாரு? தேவ சாயல். அல்லேலூயா. ஆமாம், நாம் தேவ சாயலாக மாறி நாம் எப்படி இருப்போம்? தேவனோடு இருக்க போகிறோம். சபை இந்த கடைசி நாட்களிலே தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு கிடைக்கிற சமயத்தில் கிடைக்கிற வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ளணும். ஆமென். ஆராதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆராதிக்கணும், ஜெபிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜெபிக்கணும், வசனத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கேட்கணும், அல்லது வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா விடக்கூடாது. சத்தமாக ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், காலத்தை நாம் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இந்த காலம் நாம் ஜெபிப்பதற்கென்று சற்று நேரம் நாம் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் வாசிக்கிறவர்கள் முன்பாக வந்து ஒரு 5 நிமிடம் அவர்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த ஜெப குறிப்பை வாசித்து அந்த ஜெப குறிப்புக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய வட சென்னை பகுதிக்காக நாம் முதலாவது நாம் ஜெபிக்கணும். நாம் இருக்கிற அல்லது இந்த அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கிற அல்லது நீங்களும் நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த வட சென்னையில் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். இங்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்குள்ளாக ஒருமனப்பட்ட ஆவியை கர்த்தர் கட்டளிட வேண்டும். அடுத்தது இந்த ஊழியர்களை கர்த்தர் வல்லமையினாலும் பரிசுத்தத்தினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் கர்த்தர் நிரப்பி இந்த ஊழியத்தை அவர்கள் வல்லமையோடு கூட செய்யும்படியாய், பரிசுத்தத்தோடு கூட செய்யும்படியாய், விசுவாசத்தோடு கூட செய்யும்படியாய், மாத்திரமல்ல திரள் கூட்டம் ஒவ்வொரு சபையிலும் நிரம்பி வழியத்தக்கதாய் தேவன் கிரியை செய்யும்படிக்காக நம்மத்தில் பாஸ்டர் சாலமன் அவர்கள் மரமலைநகர் பகுதியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தொடர்ந்து இந்த வட சென்னை பகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். இங்கு இருக்கிறதான ஊழியர்களுக்காக, இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, சபைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, இங்கு செய்யப்படுகிற தொழில்கள், தொழிலாளர்களுக்காக, வியாபாரிகளுக்காக, முக்கியமாக வட இந்தியர்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆமென் ஜெபிக்கிறதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் மாற்றங்களை தருவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். நம்ம கண்களை மூடி சொல்லப்பட்ட எல்லா குறிப்புகளுக்காகவும் இந்த வட சென்னையை நினைவு கூர்ந்து உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி தேவ ஆவியானவர் தாமே இந்த வட சென்னையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, ஆமென், ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்று உண்டு பண்ணும்படியாக, ஆமென், ஜனங்கள் திரளாய் சபையிலே பலகி பெருக, ஆமென், பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவார்களாக. கர்த்தாவே, தேவ ஆவியானவர், ஆமென், ஆண்டவரே, இந்த வடை சென்னை ஆண்டவரே பட்டணத்தை நீர் சந்திப்பீராக. இங்கு இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும், ஆமென், ஆண்டவரே, சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுவார்களாக. ஆமென், ஆண்டவரே, அப்போஸ்தலருடைய காலங்களிலே நடந்ததான ஒரு மாபெரும் எழுப்புதல், ஆமென், இந்த ஜனங்களுக்குள்ளாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாட்களிலே எங்கள் வாஞ்சையை கர்த்தர் ஆண்டவரை காண்பீராக. எங்கள் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு தேவ ஆவியானவர் பதிலை தர எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்கு காரணர்களாக மாற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வட சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களின் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக மாபெரும் ஒரு ரட்சிப்பை நாங்கள் எங்கள் கண்களினாலே காண, ஆமென், கர்த்தர், ஆமென், ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண ஜெபிக்கிறோம். பாரத்தோடு, ஆமென், ஆண்டவரே, ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளெல்லாம், ஆமென், ஆண்டவரே, சுவிசேஷத்தை சொல்லுகிற சபைகளாக, ஆமென், ஆண்டவரே, ஆத்தும அறுவடையில் ஓ கர்த்தாவை விரைவாய் செயல்படுகிற சபைகளாக சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. ஆமென். சபைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆண்டவரே, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வட சென்னை பகுதியில், ஆமென், ஆண்டவரே, வியாபாரம் தொழில்கள் எல்லாம் பெருகுவதாக. அதை சார்ந்து வாழுகிற, ஆமென், ஒவ்வொரு தொழிலாளர்களும், ஆமென், ஆண்டவரே, எஜமானர்களும் ஆசீர்வதிக்கப்பட அவர்களுக்குள்ளும் தேவனுக்கு உண்டான பயம் உண்டாக, ஆமென், நியாயமான காரியங்களை செய்ய தேவன் அவர்களுக்குள்ளும், ஆமென், நியாயாதிபதியாயிருந்து நீர் அவர்களை நியாயமாய் நடத்த, அவர்கள் செய்கிற காரியங்களை நியாயமாய் செய்ய, இந்த தேசத்தில் என்னென்ன வளர்ச்சிகள் வேணுமோ, ஆமென், இந்த வட சென்னையில், ஆமென், ஆண்டவரை, என்னென்ன தொழில்கள், ஆமென், வர வேண்டுமோ, வளர்ச்சிகள் வேண்டுமோ, அடிப்படையான சகல வசதிகளையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுபோல ஆண்டவரே வட இந்தியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் வந்து குடியிருக்கிறார்கள். வியாபாரத்தின் நிமித்தமாக, தொழிலின் நிமித்தமாக இங்கே அநேகர், ஆமென், ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் இயேசுவினுடைய சுவிசேஷம் கடந்து செல்லும்படியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியாக, ஆமென், ஆண்டவரே, கர்த்தர் அப்படியாக இந்த தேசத்தில், ஆமென், ஜனங்களை ஆசீர்வதித்து, சபைகளை ஆசீர்வதித்து ஒரு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவீராக. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அங்கே பரவி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் ரட்சிப்பை கொடுத்து ஒரு பெரிய எழுப்புதலை இந்த வட சென்னை பட்டணத்தில் கொடுப்பீராக. ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நல்ல பதிலை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆக கடவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ். நான் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை கனப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் வேற எங்கேயும் போக முடியாது, அவரிடத்தில் தான் வர முடியும். அல்லேலூயா. அவர் கேட்கிற தேவன், பேசுகிற தேவன், செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் செயல்படுகிற தேவனமாய் இருக்கிறார். வட சென்னை முழுவதிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை, வல்லமையும் தம்முடைய ஊழியர்களை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை கனப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்முடைய இந்த ஹெவன் டிவியின் மூலமாய் நடக்கிறதான
தரிசன தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊழியங்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேசத்திலே மகிமையான காரியங்களை கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு மாத்திரமல்ல அங்கே இருக்கிறதான மிஷனரிகளை கொண்டு கர்த்தர் செய்யும்படிக்காக நம்மத்திலே அருமையான பிஷப் ஐயா ஞானராஜை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில குறிப்புகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒரு சில நிமிடங்கள் அதை முன்பாக நமக்கு அறிவித்து அதற்காக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இந்த அருமையான நாளில் மதிப்பிற்குரிய கில்பர்ட் ஐயா தலைவர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க இந்த முறை. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல நான் விருப்பப்படுறேன். ப்ரேயர் என்பது கேட்டு பெற்றுக்கொள்வது. துதி ஆராதனை என்பது கேட்காமலே கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்மளுக்கு ஜெபம்னா கேட்டு வாங்கிறது, ஆராதனை பண்ணோன்னா தெய்வத்தை அவர் கேட்காம கொடுத்துருவார். ஹார்ட்டை டச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இருதயத்தில் இடம் பிடிக்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்கிறதுக்கு சில ஒரு விளக்கத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அல்லையிலே சொல்லுமா? நான் பொன்னேரி பகுதியிலேருந்து வரோம். பொன்னேரியில் பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறோம் கர்த்தர் கிருபையிலே. ஆகவே ஒரு விளக்கத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊரில் ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சான். விசுவாசி ஃபோன் பண்ணாங்களாம், பாஸ்டர் பையன் தண்ணியில் விழுந்துட்டான் ஆற்றுல, சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்களாம். அப்படியா? எந்த தெருமா? உங்கள் வீட்டு பக்கத்து தெரு தான். அப்படியா? எவ்வளோ ஆழமா? அது ரொம்ப ஆழையா? அப்படியா? எத்தனை மணிக்கு டைமு? எப்போ விழுந்தான்? ஒரு 10 நிமிஷம் ஆகுதுயா? அப்படியா? பையன் செத்துறானா உயிரோடு இருக்கிறானா? இல்லை போராடின்னுக்கிறான்யா, தயவுசெய்து வாங்கயா, தயவுசெய்து கெஞ்சி கேட்குறான் வாங்கயா நாங்களாம். அப்படியா? இன்றைக்கி எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அப்படியா? ஐயா அவன் ரொம்ப மூழ்கிட்டான்யா, உயிருக்கு போராடுறான்யா, மூச்சு நின்றுச்சியா, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் எய்டு கொடுத்தா காப்பாற்றிடலாம்யா அப்படின்னா. அப்படியாம்மா? சரி, உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அதில் எந்த பிள்ளை அப்படின்னு இந்த ஊழியர் கேட்டாராம். அதுக்கு அந்த மாதிரி சொல்லலாம், ஐயா ஏன் 3 பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்குது, தண்ணியில் விழுந்தது உன் பிள்ளை தான் ஏனாங்களாம். ஐயோ இது முதலே சொல்லக்கூடாதா? ஓடி அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடினாராம். அல்லேலூயா. இது என்ன விளக்கு நமக்கு சுடுக்குதுன்னா, மற்ற பிரச்சனைகள் போராட்டங்களை வியாதி கஷ்டங்களை சொல்லும் போது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறோம். ஆனால் நமக்கு அது வரும்போது உள்ளே இருக்கிற எல்லா நாடி நரம்புகளும் 100% நல்லா வேலை செய்து வேகமாக போகணும், பார்க்கணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்னு. அதுதான் பைபிள் சொல்லுது, உணர்வுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். உணர்வுள்ளவனை தேடுகிறார். உணர்ச்சி வசப்படுறவங்களே தேடமாட்டார். உணர்ச்சி வசப்படுறது பாடியில் வரும், உணர்வு என்பது இருதயத்தில் வரும். இருதயத்தில் தான் சிந்தனைகள் புறப்படுது. சிந்தனைகள் சீராக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு மனுஷனை இயக்கிறது சிந்தனை தான். அந்த சிந்தனையை தெய்வத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அங்கே நிறைய பிள்ளைங்க வந்து தவறான வழியில் போகிறாங்க. இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ போதைப் பொருட்கள் மிக சுலபமான முறையில் கிடைத்து விடுகிறது. முன்னெல்லாம் ரேராக இருக்கும், இப்போ அப்படி இல்லை. எல்லாமே வெறும் ஈஸியாக கிடைக்கிது. ஆளி பசங்களும் கிடைக்கிது, சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே கிடைக்கிது. ஸோ அதனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்ல, கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி போதைப் பொருள் அடிமையாக இருக்கிறவங்களுடைய அந்த மருத்துவமனையெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது கைக்கெல்லாம் ஆடிக்கினே இருக்கும், தலைப்படி ஆடும், கஷ்டமாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு வேதனையாக இருக்கும்ல. அந்த பகுதியில் ஜெபிக்கும் போது நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம கூட பிறந்தவங்களாம் அப்படி இருந்தாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. சந்தோஷமாக சிரிக்க முடியாது நம்மளால். சாப்பாடு கூட சரியாக இறங்காது. சரி, மாதிரி நிறைய காரியங்களை நம்ம விலைக்கு சொல்லலாம். ஒரு பெரிய அதிகாரி வீட்டுக்கு நான் போய் ப்ரேயர் பண்ணும்போது, அவர் பெரிய கோடீஸ்வரன், பெரிய அரண்மனை போல் வீடு, பயங்கர பெருசு. எல்லோரும் நினைக்கிறாங்க அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, மொத்தம் 7 கார் இருக்குது, கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். அவர்கிட்ட சொல்லும்போது என்னத்துக்கு ஜெபிக்கணும்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி நிம்மதி இல்லைன்னாரு. எல்லாம் இருக்குதுயா,
நிம்மதி இல்லை. ஏங்க நிம்மதி இல்லை? நல்லா தானே இருக்கிறீங்க. இல்லை இந்த ரூமில் கொஞ்சம் வந்து பாருங்கன்னு திறந்து காட்டினார். அவங்க பையன் படுத்த படுக்கையில் மூளை வளர்ச்சி இல்லாமல், கை கால் வளர்ச்சி இல்லாமல், ரொம்ப பலவீனமாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில நேரங்களில் மக்கள் நம்ம பார்ப்போம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்கன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கான்னு நினைக்காது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. ஒரு சிலர் அதை வந்து சஸ்டைன் பண்ணி ப்ரேயர் பண்ணி மேலே வந்துடுறாங்க. ஒரு சிலர் அதை தாங்க முடியாமல் போதையில் போய் மாட்டிப்பாங்க. தற்காலிகமாக டைம் பீங்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், அதில் தான் போய் மாட்டுவாங்க. நீங்கள் எந்த குடிகாரங்களாக இருந்தாலும், போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, அவங்கள போய் நீங்கள் பொறுமையாக நிதானமாக தெளிவடையும் போது போய் கேட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களால மேற்கொள்ள முடியாமல், அதை ஜெயிக்க முடியாமல், தற்காலிகமான சந்தோஷத்துக்காக தான் பாவ காரியத்திலையும் அல்லது போதை வஸ்துகளிலும் போய் மாட்டிடுவாங்க. விளையாட்டாக மாட்டுறது அது முடிவில் பெரிய விபரீதமாக மாறிடுது. ஸோ அதனால் அவங்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் எப்பவுமே நான் என் சபையில் சொல்லுவேன், ஜெபிக்கிறது நல்லது, அதே நேரத்தில் நம்ம இறங்கி வேலை செய்யணும். அல்லேலூயா. ஒன்று ஊழியம் செய்யணும், இல்லை ஊழியம் செய்கிறவங்கள தாங்கணும். நம்ம அங்கே போக முடியாது, நம்மளுக்கு யாரும் தெரியாது. போகிறதுனா நம்ம ட்ரை பண்ணி ஐயா மூலமாக போகலாம். ஆனால் அவங்கள தாங்கலாம், ஜபத்தில் தாங்கலாம், பண உதவிகளில் தாங்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேண்டும் எந்த மதமாக இருந்தாலும், என்ன மொழியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இது மனிதர்கள் தானே. ஒரு நாள் பரலோகம் வரும்போது ஒரே மொழியில் நம்ம பேசுவோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகவே ஜபத்தில் ஒருவரை தாங்குவது தான் தேவன் மிகவும் விரும்புகிறார். ஆக இந்த அருமையான நாளில் நம்ம எல்லாம் அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே நீர் வாழ்க. என் மகா சக்தி படைத்த கர்த்தர். ரட்சிக்கிறது உங்கள் கரத்தில் தான் இருக்குதுப்பா. சிந்தனைகளை மாற்றக்கூடிய சக்தி உம்முடைய கரத்தில் தான் இருக்குது. நீ நினைத்தால் எது வேண்டுமெல்லாம் நடக்கும். நீதிமான்கள் செய்ய மூக்கமான வேண்டுதல் அதிக பலனுடையதாக இருக்கிறது. இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவர். ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு பதில் கொடுப்பீர். தேவனாகிய கர்த்தாவே, உடைய இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் கரம் நீட்டப்படட்டும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பட்டும். ஆண்டவர் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அந்த பகுதியில் இருக்கிற மக்களையே நீர் உருவாக்கும் ஆண்டவர். அவர்களுக்கே மனக்கண்களை திறப்பீராக. ரட்சிப்பின் கிரையை உண்டாகட்டும் ஆண்டவர். அதுக்குண்டா இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் டைப்பீராக இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய மேத்தையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. மகனை பலப்படுத்துவீராக. கிருபையினால் வரங்களை நிரப்புவீராக. வல்லமையாக பயன்படுத்தி இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த கர்த்தர் கிரியை செய்வீராக. இப்போது நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். நிச்சயமாக அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் மாற்றப்பட்டு நம் மனம் மாறணும், மற்றவங்களை திருத்தணுன்ற எண்ணம் உருவாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகத்தினை கேட்டுக்கொண்டிருப்பதுக்காக நன்றி. தொடர்ந்து நன்மையும் கிருபையும் பெருகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, நம்ம வீடுகளிலும் போய் டெய்லியும் அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம கர்த்தர் கண்டிப்பாக ரட்சிப்பு கொடுப்பார். அப்போ ஒரு நாள் நம்ம டிவியில் பார்ப்போம், அப்போது அங்கே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டான், பெரிய பெரிய கூட்டம் நடக்குதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பலன் கிடைச்சி நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ அவங்க தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான தேவனுக்கு நன்றி. காட் பிளஸ் யூ. விசேஷமாக இந்த ஹெவன் டிவியுடைய நிறுவனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நிறுவனத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்கள், இந்த ஸ்தாபனத்துக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் உண்மையோடு, உத்தமத்தோடு கூட, தரிசனத்தோடு கூட இந்த தரிசன நிகழ்விலே அவர்கள் பங்கெடுத்து கர்த்தருக்காக எழும்பும்படியாய், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எழும்பும்படியாய் ஒரு விசேஷித்த தரிசனத்தை கர்த்தர் தரும்படிக்காகவும், மாத்திரமல்ல நாகர்கோவில் பகுதியில் எவன்ஸ் கார்டன் என்கிற கார்டனை ஆரம்பித்து கடந்த மாதத்திலே அதை டெடிகேட் பண்ணியிருக்கிறார்கள். அதிலே அநேக நிகழ்வுகள் இனி வருகிற நாட்களிலே நடைபெறப் போகிறது. இதை குறித்து நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரி குளோரி அருள்மணி அம்மா அவர்கள் முன்பாக வந்து இந்த காரியங்களை சொல்லி அதற்காக ஜெபிக்க அவர்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகளுக்காக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் வணங்குவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 காரியங்களுக்காக 3 காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஹெவன் டிவியில் பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்காருக்காக நம்ம ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, ஹெவன் கார்டன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காருக்காகவும் அங்கு நடத்தப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் விசேஷமாக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, ஹெவன் ஓடிடிக்காக ஜெபிப்போம். அங்கே இருக்கிற நோயாளிகளுக்காகவும் மற்றுமுள்ள ரோடு ஓரங்களில் இருக்கிற அங்கு வாழ்கின்றவர்களுக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேளும். ஆண்டவரே, உம்முடைய செவிகளும் உம்முடைய கண்களும் திறந்திருக்கும்படியாய் வேண்டி ராஜா. சாலமோன் ஐயா செய்த அந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய செவிகளும் உம்முடைய கண்களும் திறந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ எலியா என்பவர் கருத்தாய் ஜெபித்த போது தேவரீர் அவருக்கு பதில் கொட்டீரப்பா. ஆண்டவர், நாங்கள் கூட ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தரும்படியாய் வேண்டு ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே, ஹெவன் டிவியில பணிபுரிகிற ஒவ்வொரு தனி நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே நீர். இப்போதும் கர்த்தாவே, அந்த ஹெவன் டிவியில அவங்க என்னென்ன காரியங்களை உமக்காக செய்கிறார்களோ, உங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்களோ, அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய விண்ணப்பங்களை கேளுங்க, அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் சொன்னீரே. ஆம் ஆண்டவர், இந்த ஹெவன் டிவியில யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஹெவன் டிவி ஊழியம் இந்த உலகம் எங்கும் பரவும்படியாய் கிருபை செய்யுங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை காண உதவி செய்யுங்கப்பா. டிவியில உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கதை காட்டிலும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் அவர்கள் காண கிருபை செய்யும்படியாய் வேண்டு ராஜா. அது மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த ஹெவன் கார்டன்ல கர்த்தாவே செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. பண தேவையில சந்திக்கும்படியாய் ஆண்டவரே இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே அந்த கட்டிடங்கள் பூர்த்தியாய் செய்து முடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அங்கு வருகிற ஏழைகள், ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் சாமி. அது மட்டுமல்ல கர்த்தாவே, இதோ தேவரீர் அந்த ஊழியத்துக்காக யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே கூட தேவரீர் அந்த ஹெவன் கார்டன்ல ஆண்டவரே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே தேவையை சந்திக்கும்படியாய் வேண்டு ராஜா. இந்த ஓடிடிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த ஓடிடி கர்த்தாவை பரவும்படியாய் பார்க்கும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்தியா தேசத்திலும் சென்னை பட்டணத்திலும் ஆண்டவரே தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி ஆண்டவர் எல்லாரும் பார்க்கும்படியாய் அந்த ஊழியங்களை கர்த்தாவை நேசிக்கும்படியாய் அதற்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பதிலளித்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தாங்க ராஜா. உடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபத்தை கேட்டலும் பிதாவே, ஆமீன். விசேஷமாக இந்த நாளில் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், நம் கண் முன்பாய் நம்முடைய தேசம் இருக்கிறது. வருகிற நாட்களிலே நம்முடைய தேசத்திலே பல மாநிலங்களிலே நடைபெற போகிறதான தேர்தல்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேர்தலை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணணும். தேர்தலுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளை காரியங்களை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆமானுடைய திட்டங்களை அதமாக்கின கர்த்தர் இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு மாறான திட்டங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களுக்கு மாறாய்
எதிராய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஊழியர்களை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர்களுடைய ஜெபத்தை கொண்டு கர்த்தர் செய்யும்படிக்காக விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கும் தேசம் அழிந்து போகிறதற்கும் நம் கையில் தான் இருக்குது. நாம் ஜெபித்தால் தேசத்தின் சேமத்தை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நாம் ஒன்று சேர்ந்து வருகிற நாட்களில் நடைபெற போகிற தேர்தலுக்காக, இந்த நாட்களில் இருக்கிற அரசாங்கத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த DOS உடைய கோர் கமிட்டியுடைய மெம்பராக இருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக வந்து இந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இவ்வளோ நேரம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். விசேஷமாய் நாம் வசிக்கிற இருக்கிறதான தேசத்திற்காய், இந்த இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்பது நமது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்தில் பார்க்கும்போது பலவிதமான கொடூரமான பயங்கரமான இதுவரைக்கும் கேட்காத பார்க்காத பல காரியங்கள் தேசத்தில் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதத்தினால தான் மாற முடியும். அந்த ஆயுதம் என்னவென்றால் நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காத்ததான் அந்த மேக ஸ்தம்பம் நம் தேசத்தை பாதுகாக்க அது போதுமானதாய் அது இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பான தேவன் அவர் நம்மோடு கூட, நம் தேசத்தோடு, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களோடு, அதிகாரிகளோடு கூட இருந்து அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன் எதினால், நீர் எங்களோடு எங்கள் தேசத்தோடு நீர் இருப்பதினால் என்கிற பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையிலே கசப்புகள் காலம் விட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலம் விட்டாலும் சொல்லுவோமா, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, நம்மோடுண்டு. ஓஹோ, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை. எஸ். ஓ ஹல்லேலூயா. ஜெபசிந்தையோடு பாடுவோமா. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் சொல்லுங்க அப்பா, என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால், நீர் எங்கோடு இருப்பதினால். எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஓ, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஞானமுள்ள தலைவர்களை கர்த்தர் உண்டாக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்கிறது போல நம் நல்ல எல்லா பக்தியோடு நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படியா
தேசத்திற்காக, ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிற இந்த வேளையில தேசத்திலோ சேமத்தை என் தேவன் கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும் போது ஒரு சமாதானத்தை தேசத்துல கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். நம்ம அதிகாரிகளுக்காக, தேசத்தை ஆட்சி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய ஞானத்தை, கிருபையை பரலோகத்திலிருந்து கர்த்தர் தந்தருள்வதற்கு அற்புதமானவராய் இருக்கிறார். நம் கரங்களை தட்டி ஒரு விஷயம் தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு நாமத்தில் உங்க சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். இந்த வேளையிலும் அப்பா, எங்கள் தேசத்திற்காய், இந்திய தேசத்திற்காய், விசேஷமாய் தமிழ்நாட்டிற்காய் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே சபை ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வேத வசனத்தின்படி இந்த வேளையில நாங்கள் கொண்டு வந்திருக்கிற விண்ணப்பத்தை என் தேவன் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். அவைகளை அங்கீகரிக்க போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக அப்பா, ஆண்டவரே சபை ஒவ்வொருவர்களுக்காக அப்பா, அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபை மக்களுக்கு ஆண்டவரே சபை சேவை செய்கிற அந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஞானமுள்ள தலைவர்களை ஏற்படுத்துவீராக. வருகிற நாட்கள் நடக்கிற எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேர்தலில் அப்பா கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எல்லா லஞ்சங்கள் ஆண்டவரே, எல்லா ஊழல் போன்ற காரியங்கள் இல்லாதபடிக்கு சமாதானமாய் அமைதலோடு ஆண்டவரே இந்த ஆண்டவரே வருகிற நாட்கள் நடக்கிற தேர்தல் அப்ப நடைபெற கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு யார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு வருகிற தலைவர்கள் உம்முடைய விருப்பத்தின்படி உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே தேசத்தின் நலனின் மீது அக்கறை உள்ள தலைவர்களை நீர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே சப்பா மக்களை மதிக்கிற தலைவர்களை நீர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே சப்பா பிறரை ஆண்டவரே அழிக்க நினைக்காதவர்களை அப்பா தலைவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்களை ஏற்படுத்தி தருவீராக. அப்பா சேவை மனப்பான்மையோடு அப்பா செயல்படுகிற தலைவர்களை இயேசுவின் நாமத்தினால நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் அநேக விதமான காரியங்களை நாங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பா தேசத்துக்கு சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவரே நீர் ஒருவதா. தேசமே பயப்படாதே என்று சொன்னவர் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டு இப்பொழுது அந்த திறப்புல நின்று எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தரை போல, மொர்தெகாயை போல அப்பா ஆண்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் தயவாய் மனம் இறங்கி அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா கொடுமைகள் ஆண்டவர் எல்லா ஆண்டவரை கப்பா ஆண்டவர் சாதகமற்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். உங்க பாதப்படியில் எங்கள் இந்திய தேசத்தையும் ஆண்டு விசேஷமாய் தமிழ்நாட்டையும் உங்க கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே என் தேவனுடைய ஆண்டவரை ஆளுகை ஆண்டவரை இசப்பா முற்றிலுமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை இசப்பா தொடர்ந்து ஆண்டு உங்க நாமம் அப்பா தேசங்களில் தூஷிக்கப்படாதபடிக்கு உங்க நாமம் எப்போதும் எங்கள் இந்திய தேசத்துல, எங்கள் விசேஷம் எங்கள் தமிழ்நாடுல ஆண்டு உயர்த்தப்பட்டிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா எங்கள் தேசத்துல உங்களுடைய கரம் நீட்டப்படுவதாக. சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் எங்கள் தேசம் ஆண்டவரே மாறட்டும் சுவாமி. நல்ல அதிகாரிகளை வருகிற நாட்கள் நடக்கிற தேர்தலில் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய், நபர்களை ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்ததற்காய் உமக்கு மனதார எங்கள் துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி தேவன் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமா, ஆடல் பாடல், அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரோடு கூட பேசுவது நமக்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாய், கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாய், கர்த்தருடைய ஆளுகை விளங்கும்படியாய் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் சுகமாய் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளும்படியாய், சபை கட்டுமான பணியிலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் சுகமாய் இருக்கத்தக்கதாய், இடமில்லாத ஊழியர்களுக்கு இடத்தை கர்த்தர் தரும்படியாய், இடமிருந்து கட்ட முடியாத சூழ்நிலையிலே, ஆலயத்தை கட்ட முடியாத நிலைமையிலே இருக்கிற
செய்கிறவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசைகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி தரும்படியாய் ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனப்படுவார் என்று சொன்னீங்களப்பா. இப்போது நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, விசுவாச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த கடைசி நாட்களிலே ஊழியர்களை எடுத்து அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவீராக. ஊழியர்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திலே காணப்படுகிற ஜனங்களை சந்திப்பீராக. ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் அவர்கள் ஊழியம் செய்கிற பகுதியிலே ஆண்டவரே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் தேசத்தை சந்திப்பீராக. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாய் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா அநியாயங்களையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு விலக்கும்படியாய், சாபங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியாய், அந்தகார கிரியைகளுடைய ஆளுகை எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் முழங்கால்கள் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே முடங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், தரிசனத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், புலம்பி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியர்களை எடுத்து அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சரீர சுக பலன்களை தருவீராக, நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக, பூரண ஆயுளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்டத்தை உமக்காக ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே தேசம் தேவனை அறியும்படியாய் உம்முடைய வருகை கண்டு சபைகள் ஆயத்தமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆயத்தப்படும் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை செய்யும்படியாய் ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டிட்டு கர்த்தரை கனப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாய், தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, சேமத்துக்காக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஜெபிக்க தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது இன்றைய தினத்தோடு கூட அல்லாமல் நம்முடைய வீடுகளுக்கு கடந்து சென்று தனிப்பட்ட ஜீவியத்திலே தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட உறவாடுகிற, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவத்தை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தன் ஆகையால். ஆமாம், நான் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓடணுமா? பொறுமையோடு கூட ஓடணும். கரங்களை தட்டி நமக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நாம் விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட ஓடி முடிக்க போகிறோம். எங்களை விசுவாசத்தோடு கூட நம்முடைய ஜீவியத்தை இந்த பூமியில் பரிசுத்தமாய் விசுவாசத்தோடு கூட காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மத்திலே நம்முடைய ஹெவன் டிவியினுடைய தலைவர் நம்மத்தில் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். கில்பர்ட் ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு தரும்படி அவரை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் அவர்களை இந்த பகுதியில் வைத்து நம்முடைய ஹெவன் டிவிக்கு ஒரு முக்கிய பொறுப்பிலிருந்து அநேக காரியங்களை, ஆலோசனைகளை, பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல தனிப்பட்ட விதத்தில் ஆலோசனைகளை கொடுத்து இப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். அவர்களை நாம் நம்முடைய ஜெபத்திலே நாம் நினைப்போம், நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் தரணும், நல்ல ஆரோக்கியத்தை தரணும். அல்லேலூயா. நல்ல வாழ்வினா வரணும். இன்னும் ஓடி ஆடி நிறைய காரியங்களை இந்த ஸ்தாபனத்துக்காக செய்யும்படி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் அவருக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அவருக்காக, அவர் கொடுத்த குடும்பத்துக்காக நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நாம் ஜெபிப்போம். இப்பொழுது ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஒரு சில ஆலோசனைகளை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த ஸ்தாபனத்தினுடைய முழு பொறுப்பு ஐயா மேலே தான் இருக்குது. அதனால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். கனப்படுத்தின அருமையான பேராயர் அவர்களுக்கு ஹெவன் டிவியின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளை காட்டும் இடம். கடவுள் எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியுமா? அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் எல்லாரும் சொல்லி ஓடுறாங்க. கடவுள் காட்டும் இடம் ஹெவன் டிவி, ஒய்எம்சிஏ. இதுதான் நான் சொல்லுவேன். உனக்கு பிறன் யார்? நீ அந்தபடியே செய். அப்படி தான் சொன்னார். அப்படி செய்கிறவங்கள்ட்ட தான் கடவுளை பார்க்க முடியும். நல்ல செயல்களை செய்யும்போது
மனிதன் கடவுளை பார்க்குறான். கருணை உள்ளத்தோடு அடுத்தவங்களை நினைக்கும் போது அடுத்தவங்க கடவுளை பார்க்குறான். அதை காட்டும் இடம்தான் நம்மளோட ஒய்எம்சிஏ ஸ்தாபனம். நாங்கள் சர்ச்சு நடத்துறதில்ல, ஒன்லி கடவுளை காட்டுற இடம். ஹெவன் டிவியில் உள்ள ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவரை காட்டுற இடம் தான். அவங்க சர்ச்சு நடத்துறதில்ல. சர்ச்சு நடத்துறதுக்கு எவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதனால் நான் இந்த இடத்துல நிற்கிறது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அருமையாக ஹெவன் டிவி அவர்கள் என்னை அநேக இடத்தில் அறிமுகம் வைத்திருக்கிறார்கள். அநேகர் பேசும்போது கேட்பார்கள், ஹெவன் டிவியில் உங்கள் பேரை பார்த்தேன், நீங்கள் பேசுகிறத பார்த்தேன், போகிற இடங்கள்லாம் சொல்லுவாங்க. என்னை மேத்யூ அவர்கள் என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஹெவன் டிவியில். அந்த அளவுக்கு அது மிகவும் சந்தோஷமான காரியம். இப்போ ஹெவன் டிவி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான சோசியல் ஒர்க்கு ஹெவன் டிவியில் நடந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அவர்கள் ஃபீட் நேபாள் ஃபவுண்டேஷன் என்பதற்காக ஒரு ஃபஸ்ட் பெஸ்ட் அவார்ட் ஹெவன் டிவி மிஸ்டர் மேத்யூவிடம் ஒப்படைத்தீர்கள். ஜஸ்ட் கொஞ்சம் முன்னது. அதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பெரிய ஒரு சோசியல் ஒர்க் இது, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய இது என்று நினைக்கிறேன். ஹெவன்ஸ் கார்டன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் 31 கர்த்தருடைய கிருபையால் டெடிகேஷன் நடந்து 1000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். அதனுடைய பணி வருகிற வருஷம் ஜனவரி 26 முதல் எல்லா வேலைகளும் குறிப்பிட்ட விஷன் பிரகாரம் ஆண்டவர் கொடுத்த விஷன் அங்கே நிறைவேறும். அதற்காக எல்லோரும் ஜெபியுங்கள். இன்று முதல் நம்முடைய ஹெவன் டிவி நார்த் சென்னை ஆஃபீஸு இன்று முதல் இந்த ஒய்எம்சி அலுவலகத்தில் இருந்து நடைபெறும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் ஹெவன் டிவியை அவர்களை பார்க்கணுன்னா எப்போவும் வாங்க. காலையிலேருந்து 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை வந்து பார்க்கலாம். அவருடைய ஸ்டாஃப் இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். என்னாலும் கடவுளை காட்டுற இடம் நான் சொன்னேன் இல்லை. நான் 2005 நான் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா மைன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒர்க்கை நான் எடுத்தேன். சுமார் 3 வருடம் ஒரு மாதம் ஒரு தடவை போயிட்டு வருவேன். போகிறதெல்லாம் ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்கும், கிரானைட் உள்ள இடம், மினரல்ஸ் ரிசோர்ஸஸ் இடம் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்படி ஒரு நாள் நான் போகும்போது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்தது. அந்த பக்கத்தில் பார்த்தாங்க சைனீஸ் கோயில் இருக்குது. நாங்கள் அந்த பாறையை பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய கனிம உள்ள இடமாக இருக்கும் என்று ஸ்ரீலங்காவில் உள்ள ஜியாலஜிஸ்ட்டும் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் மற்ற டிரைவர் எல்லோரும் சேர்ந்து மேலே போனோம். ரொம்ப தூரம் போகிறோம் மேலே. மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாறை நல்லா இருக்குது. அப்போது சொன்னாங்க, இதை ஒன்றும் கை வைக்க முடியாது, இது சைனீஸ் உள்ள இடம், கவர்மெண்ட் இடம் அப்படின்னு சொன்னார். அதே டைமில் ஒரு ஓடி வந்தார். சும்மா ஒரு டவலை கட்டிட்டு ஓடி வந்தார். அவர் குகை. ஏன்னா இந்த குகையில் ஒரு மனுஷன் வாழ்கிறாரா? உண்மையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓடி வந்தார். நீங்கள் இந்தியாவான்னு? ஆமாம். ஓடி வந்து நீங்கள் கிறிஸ்தவரான்னு? ஆமான்னு சொன்னேன். பைபிளை தூக்கிட்டு ஓடி வந்தார். ஐயா, இந்த பைபிளை தூக்கிட்டு எனக்கு கீழே மலையிலேருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நான் சத்தியத்தை இங்கே மேலே வாரவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். பாருங்கள் என்ன அருமையான ஓடியும். பெரிய மலைன்னா கீழே மேலே ஒரு 500-600 அடி மேலே போயிருப்போம். அந்த இடத்துலையும் ஒரு கர்த்தருடைய வசனத்தை தூக்கி கொண்டு ஒரு ஆள் செய்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஊழியம். அவர் ஒரு சாட்சி. எங்கள் கூட வந்தவங்களாம் வேறு இதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னார். இந்த ஆளுக்கு வேலை இதுதான் சார், இதனால தான் அவரை கீழே இறங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லுகிறேன்னா, ஊழியம் செலுவது எவ்வளோ பாடு இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், தவிர வேறு ஒன்றுமில்லை. அதனால் நம்ம ஊழியக்காரங்கள்லாம் ஈஸியாக அப்படி இப்படி ஈஸியாக பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம பிரதர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியாது. அவர் மிஷனரி ஒர்க் தான் பண்ணுறாரு. அங்கே சர்ச்சை கட்டி மக்களை இது பண்ணல, மக்களுக்கு சேவை செய்கிறார். வெளிநாட்டிலேருந்து வந்தவரெல்லாம் முதலாவது கொண்டு ஆண்டவருக்கு வசனத்தையோ பெரிய இதுன்னு சொல்லலை, அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, எஜுகேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணியை தான் நம்முடைய மேத்யூ பிரதர் நேபாளில் செய்து வருகிறார் கழிந்த ஒரு 12 வருஷமாக. ஆகையினால் கடவுள் அவருக்கு செய்த ஊழியத்துக்காக பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன்லேருந்து பெஸ்ட் அவார்டு கொடுத்துருக்கிறத பற்றி நம்ம பெருமை பாராட்டுவோம். அதற்காக எல்லோரும் ஒரு கரகோஷங்களை எழுப்புவோம்.
இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் மேத்யூ அவர்கள் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம ஏதோ அப்படி நினைக்கிறோம். நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனா எழுதலைன்னா தூக்கி அப்படி குப்பையில் போடுவீங்க. ஒரு பேப்பரை கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி குப்பையில் போடுவீங்க. ஏதோ ஒரு பேட்ரி ஒர்க் பண்ணலை, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலைன்னா ஒரு குப்பையில் போடுவீங்க, குப்பை வண்டிக்காரங்களுக்கு கொடுத்துருவீங்க. அதுபோல் காய்கறி வெட்டுறது எல்லாத்தையும் தேவையில்லை அற்றதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறோம். இந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு கிளீனரிங் செய்கிறவர் ஒரு வண்டியில் வருவார், எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு இடத்துல கூட்டுறாரு. கூட்டிகிட்டு அதை பெரிய லாரியில் போய் ஒரு பெரிய இடத்துல போய் அதை செப்பரேட் பண்ணி ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க. இந்த பொருளெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிடுறாங்க. உரம் ஆக்கிறாங்க, பிளாஸ்டிக்கை வேறு விதமாக உருவாக்குறாங்க, மண்ணை தனியாக இது பண்ணி அனுப்புகிறாங்க. எல்லாத்தையும் பிரயோஜனப்படுத்திருக்காது. இதெல்லாம் நம் தேவையற்ற ஒரு ஒதுக்கி போட்ட ஒரு பொருள். இன்று ஒவ்வொரு வீட்லேயும் ஒதுக்கி போட்ட ஒரு ஜீவன் இருக்கும். வயசானவங்க ஓடா இழைச்சி பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒதுக்குப்புறமாய் போட்டிருப்பாங்க. அவரை பற்றி கேர் பண்ணுறது யாருமே இல்லை. நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு சம்பவத்தை ஒரு பேப்பரில் பார்த்தேன். ஒரு வீட்டில் 7 பிள்ளைகள், 4 பையங்க, 2 பெண்கள். அவருங்க சொன்னாங்க, 2 பெண்ணு எங்கள் சொத்தை கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுவோன்னு போயிட்டாங்க. 4 பேரும் அம்மா சொத்தை எடுத்துக்கிட்டு 3 மாதம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்க்குறதுக்காக ஒப்படைச்சிட்டாங்க. மூத்த மகன் 3 மாதம், அடுத்த மகன் 3 மாதம், அடுத்த மகன், கடைசி மகன் 3 மாதம். இவ்விதமாக 3-4 வருடங்கள் ஓடினார். 4வது மகன்கிட்ட கடைசியில் ஒப்படைச்சாங்க. அதுக்கு அடுத்தது முதல் மகனை கூட்டிகிட்டு போனோம். அவர் கூட்டிகிட்டு வந்தபோது மகன்கிட்ட அம்மாவை காணோம். அம்மா எங்கன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. சொல்லுடா அம்மா எங்கே, சொல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி அவன்கிட்ட அம்மா எங்கே கம்பல் பண்ணவர் சொன்னால், நான் சிதம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன் 3 மாதம் முன்னால். எல்லாருக்கும் வருத்தம். நீ 3 மாதம் பார்க்குறதுக்கு உன்னால் முடியலையே, எங்கேன்னு சொல்லிட்டு போலீஸை தேடினாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆள் சொன்னார், இந்த வில்லேஜில் ஒரு வயசான ஒரு அம்மா வந்து கிடந்தாங்க சாப்பாடு இல்லாமல். நான் அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னேன். அவங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோமில் சேர்த்தாங்க. ஓடி போனாங்க. அங்கே அம்மா போகும்போது இறந்து விட்டார்கள். ஏன் சொல்கிறேன்னா, தென்கோடியிலே ஹெவன்ஸ் கார்டன் கொண்டு இருப்பது நீங்கள் புரிய வேண்டும். மேத்யூவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. வயசானவர்கள் வீட்டில் இருந்து அடைஞ்சிருப்பாங்க. யாராவது வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, ஒத்தி போகிறவங்க, ஐயோ நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன், எங்கேயும் போக முடியலையே, அப்படி ஏங்கி கொண்டிருப்பார். அதற்கு ஒரு திட்டத்தை ஹெவன்ஸ் கார்டன் என்பது வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் நல்ல அடிவாரத்தில் சூப்பரான ஒரு இடம், நல்ல செழுமையான இடத்துல, ஒரு இடத்துல 20 சென்டில் நல்ல ஒரு பில்டிங் எழுப்பியிருக்காரு. உண்மையில் இது யாருக்கு? ஏழை இல்லை, வலிவடைந்த பெற்றோர்களுக்கு, நடக்க முடியாது தள்ளாடி கொண்டு வீட்டில் பராமரிக்க முடியாமல் விசனப்படுகிற ஊருக்கும். அதை ஹெவன்ஸ் கார்டன் காலைல 6 மணிக்கு கொண்டு போங்க, சாயங்காலம் 6 மணிக்கு கொண்டு போட்டு காலைல வருவாங்க, சாப்பிடுவாங்க, மக்களோடு பேசுவாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு இது வரும், ஜெபிப்பாங்க, புக்களை பார்ப்பாங்க, பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. ஆனால் இங்கே தங்க முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வேணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மேத்யூ அவர்கள் நாகர்கோவில் சுங்கான்பேட்டை பகுதியில் கட்டியிருக்கிறார். அந்த ஊழியம் ஜனவரி 26ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவர் செய்கிற ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். எல்லாம் ஒரு நல்ல விஷன். அது இதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டும். இதற்கெல்லாம் நாம் ஒத்துழைக்க வேண்டும். நிறைய பொருள் செலவுகள் உண்டு, ஆட்கள் பலம் வேணும், எல்லாம் தேவைப்படும். ஆனால் உங்கள் ப்ரேயர் எல்லாம் அவர்களுக்கு கொடுங்க. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஹெவன்ஸ் கார்டன் இன்னும் மென்மேலும் வளரணும். அநேக காரியங்களை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தரோடு போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பார். வருங்காலத்தில் அது ஹோம் இல்லை, ஸ்டே பண்ணி இருக்கிறப்பல ஒரு ஹோம் கூட மாறும்.
கர்த்தர் நினைத்தால். அருமையான, யாரும் நினைக்காத ஒரு திட்டம். நான் எல்லாம் அந்த மனசில் நினைப்பேன். அதான் மேத்யூ செய்தார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட் ஒரு ஆர்கனைசேஷன், வெரி குட் ஹெல்ப்ஃபுல் மைண்டு. எல்லாருக்கும் ஒரு வசதியாக இருக்கும். நீங்கள்லாம் போனீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த பக்கத்தில் சுங்காங்கிட்ட பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். ஒரு காலத்தில் மலை பக்கத்தில் மேகம் ஓடும். அந்த பக்கத்தில் தான் அந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு. அதனால் நீங்கள் ஒரு தடவை போனீங்கன்னா போய் பாருங்கள், ஜெபியுங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூக சேவை நாம் செய்வோம். இந்த சேவையை பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்கிறார் எல்லாரும் புரிந்து கொள்வீங்கள். இத்துடன் என்னுடைய சிறப்பு செய்தியை முடித்துக்கொள்வேன். நன்றி. அருமையான ஐயா அவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்முடைய ஹெவன் டிவியோடு கூட இணைந்து பயணிக்கும்படியாய், ஆலோசனை கொடுக்கும்படியாய் எல்லா விதத்திலும் கர்த்தர் அவர்களை முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு, தரிசனம் உண்டு. அந்த ஹெவன்ஸ் கார்டனை கடந்த மாதத்தில் நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் அந்த டெடிகேஷனில் கலந்து கொண்டோம். 20 அவர் நான் சொன்னேன் 20 பக்கத்தில் ஒரு சைபர் போட்டால் 200 கர்த்தர் கூட கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துல ஒரு நல்ல சமூக சேவையை அருமையான சகோதரன் செய்து கொண்டு, அவருடைய தகப்பனார் செய்த அந்த ஊழியத்தை அருமையான சகோதரன் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு உணவு ஒவ்வொரு நாளும் பரிமாறப்படுகிறது இலவசமாய். மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகளுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான உணவு, டாக்டர்கள் என்ன உணவு இன்றைக்கி கொடுக்கணுமோ அதை சமைத்து கொடுக்குறார்கள். நான் நேரடியாக பார்த்தேன். ஆகவே அந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மாத்திரமல்ல, முதியோர்கள் பகல் நேரத்தில் வந்து இளைப்பாற அவர்களோடு கூட ஒருவரோடு கூட ஒருவர் அன்பை பரிபாலித்து கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல இடத்தையும் அவர்கள் தரிசனத்தின்படி கர்த்தர் அவள் கொடுத்த தரிசனத்தின்படி கட்டியிருக்கிறார்கள். வருகிற நாட்களிலே அது சிறப்பாக அது நடைபெறப் போகிறது. இரவில் தங்க முடியாது, பகலில் வரலாம், சாப்பிடலாம். அங்கே இன்னொரு திட்டம், 10 ரூபாய்க்கு சாப்பாடு, 10 ரூபாய்க்கு வயிறார சாப்பாடு. அந்த சாப்பாடு யார் யார் சாப்பிடுவாங்கன்னா, இந்த ஜொமேட்டோ அந்த மாதிரி இந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சாப்பிட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஷ்டத்தின் மத்தியில் தான் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு அவங்க சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ண முடியாது, சரியானபடி தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. ஸோ அவர்களை மனதில் வைத்து, ஏழை ஜனங்களை மனதில் வைத்து சும்மா சாப்பாடு கொடுக்காதபடி 10 ரூபா கொடுத்தா வயிறார சாப்பிட்டு அங்கே நல்லா இளைப்பாரிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 5 மணிக்கு மேலே என்ன பண்ணிடணும், போயிடணும். இப்போ நீங்களும் நானும் போனால் கூட அந்த 10 ரூபா சாப்பாடை வாங்கி சாப்பிட்லாம். ராமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தான் அது நல்ல ரொம்ப நேர்த்தியான விதத்தில் இது ஆயத்தப்படுத்தப்பட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையிலே அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை நம்முடைய பொருளாதாரத்திலே தாங்க வேண்டும். ஜெபிக்கணும், அடுத்தது தாங்கணும், அடுத்தது நாம் அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அவருடைய தரிசனத்தை எப்படி கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். 0 ஆரம்பித்து பல லட்சங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்த அந்த கட்டிடங்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே அது பரிபூர்ணமாய் முடிவடைய போகிறது. அந்த நாளை கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருப்பார். அந்த நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் இங்கு இருக்கிறவர்கள் அங்கு போய் தங்கக்கூட ஒரு நல்ல இடத்தை கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்களை மனதில் வைத்து இந்த ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். மாத்திரமல்ல, தேவ ஊழியர்கள் சங்கமம் என்கிற அந்த தேவ ஊழியர்களுடைய சங்கமத்தை 3 யூனிட்டுகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போது 4வது யூனிட்டு சேலத்திலே அது நடைபெறப் போகிறது. அதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை அந்த ஐக்கியத்திலே நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் அருமையான அலுவலகத்தில் இருக்கிற அருமையான சகோதரியை நீங்கள் தொடர்பு கொண்டு அதில் நீங்கள் பங்கு பெறலாம். அதில் அநேக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இதில் நாம் பங்கெடுத்து அந்த திட்டங்களிலே நாம் பயனடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, இந்த நாளில் ஒரு நல்ல விருது அருமையான சகோதரர் மேத்யூ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த சமூக சேவைக்கான ஒரு விருது. நாம் கரங்களை இன்னொரு முறை பலமாக தட்டி அந்த விருதை பெற்ற அருமையான சகோதரர் மேத்யூ அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க?
நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து இந்தியன் ஃபோரம் அவார்ட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த அவார்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும்னு சொல்லி ஒரு நாமினி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் 22 கேட்டகரி இருக்குது. 70 பேருக்கு விருது கொடுக்குறாங்க. அதை ஒருத்தர் போட்டவுடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னா அந்த ஃபீட் நேஷன் உண்மையிலே இருக்கா, இவங்க என்ன செயல்படுத்துகிறாங்க, இவங்களுடைய காரியம் என்ன, அதாவது அவர்களுடைய அப்ரிசியேஷனுக்கு நாங்கள் தகுதி உள்ளவங்க தானே அவங்க என்ன செய்கிறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருவொற்றியூர் OMCக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றது எதுக்குன்னா, அந்த பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு கிரீடம் உண்டு, அந்த அப்ரிசியேஷனுக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள் தானான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தரிசன விதைகள் கூட்டம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் அதில் உள்ள 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட உங்களோடு கூட தேவன் நமக்கு தரும் நன்மைகள் என்ற தலைப்பில் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதற்கு உங்கள் மத்தியில் நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு. ஆனால் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்வில், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் பெரும்பாலும் தீமைகளே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணாலும் அது தலையில், நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்குது, நான் ஒன்று நினைக்கிறேன் அவர் ஒன்று நினைக்கிறார், நான் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தா அவர் இன்னொரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய காரியம், தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். மத்தேயு 10வது அதிகாரம் 29, 30, 31 அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு உறுதி என்ன தெரியுமா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அப்படியே இருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம், ஒரு காசுக்கு விற்கக்கூடிய அடைக்கலான் குருவிக்கு மதிப்பும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அடைக்கலான் குருவிக்கு மதிப்பு இருக்கு, ஒரு காசாவது அதுக்கு மதிப்பு இருக்கு. அந்த அடைக்கலான் குருவிக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா தெரியாம அந்த அடைக்கலான் குருவி கையிலிருந்து கீழே விழுந்துட்டுன்னா உடஞ்சி போயிடும். சின்ன குருவி, அதை அப்படியே விற்றாதான் 1 காசு, ரொம்ப நாள் வளர்த்து வித்தாச்சுன்னா 2 காசு 3 காசுன்னு கூடுது. அது கையிலிருந்து கீழே விழுந்தா உடைஞ்சிரும். அதை கூட உடைக்காம அவன் பார்த்து கொள்ளுகிறான். அதே போல அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம், தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். நல்ல கவனியுங்கள். அநேகன் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பது நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதால். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பு கூர்வாயானால் உனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த தீமையை அவர் நன்மையாக மாற்றுவார். அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதில் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, இந்த இடத்துல
யோசேப்பு நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் இதுவாக இருந்தாலும் இங்கே அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். பக்தனாகிய யோபு சொல்லுகிறான், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எழுது வாசிங்க, யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது. யோசேப்புடைய வரலாற்றை குறித்து நிறைய புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருந்தேன். அப்போ யோசேப்பு சொன்ன இந்த 50வது அதிகாரத்தில் உள்ள 20வது வசனம் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37 2வது வசனம், யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்க, 17 வயசுல யோசேப்பு என்ன செய்து கொண்டிருந்தாரு? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாரு. நீங்க அப்படியே ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன். எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் எப்படி மாத்துறார்? தேவன் அதிகாரியா எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிறார். இந்த நிலைக்கு வருவதற்கு எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யோசிங்க, உங்கள் பர்சனல் லைஃப்பை யோசிங்க. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நீங்கள் வருவதற்கு, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த அளவு இருப்பதற்கு, இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக சில காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க, சில வளர்ச்சிகளை பார்க்குறீங்க, சில உயர்வுகளை பார்க்குறீங்க. இதை பார்ப்பதற்கு எவ்வளோ நாளாக இருக்கும்? நேரடியாக அந்த நிலைமைக்கு வந்தீங்களா? இல்லை, சொல்லுங்க. நேரடியாக வந்துட்டீங்களா? இவர் 17 வயசுல ஆடு மேய்த்தவர் பாருங்க, அப்படியே யாரா மாறுறாரு? ஒரு எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாறுகிறார். அப்போ இந்த மாற்றத்துக்கு இடையில இவருக்கு நடந்ததெல்லாம் படிச்சு பார்த்தா எல்லாமே தீமைக்கான காரியம். சில சொல்லுவோம் தெரியுமா, எனக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கணும், இந்நேரம் ஊரை விட்டே நான் ஓடி இருப்பேன். உங்க மேல அபிஷேகம் இருந்தால் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இங்க 2வது வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். நல்ல கவனிங்க, இவரு கடைக்குட்டி பிள்ளை, அதனால வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? இவரை நல்ல செல்லமா பார்த்துக்கிட்டாங்க. பலவர்ண அங்கியெல்லாம் போட்டு இவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் பார்க்கிற சொப்பனங்களை சொல்லும் பொழுது யாராலையும் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. என் அன்பு சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு தந்த சொப்பனங்களை உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் போதகரை குறித்து, உங்கள் சபையை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்கள் ஊரை குறித்து கர்த்தர் சொப்பனத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதனுடைய உறுதியை பெற்றுக்கொண்டு தைரியமாய் பயப்படாமல் அவர்களுக்கு சொல்லுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை தைரியமாய் சொல்லுங்க. சிலருக்கு பயம். சகோதரர்களுக்கு ஆண்டவர் அதிகாலையில் வேத புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருடைய சத்தம்னு. ஆனா கொஞ்ச நேரம் பிந்தி வீட்டுக்குள்ள இருந்து பால் வாங்கிட்டு வந்தாதான் காஃபி போட முடியும்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே கேட்ட கர்த்தருடைய சத்தம் மறந்து போச்சு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் வீட்டுக்குள்ளால என்னன்னா, யோசேப்பு தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை, தனக்கு கண்ட சொப்பனங்களை அவன் சொன்ன பொழுது அவர்களுக்கு கோபம் கூடினது. ஒன்னே நாங்க வணங்கணுமா? சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். ஒரு அருமையான சகோதரன் சொன்னாரு, என்னுடைய வீட்டுக்கு உங்க ஊழியத்தில் உள்ள சகோதரிகள் வரலாம், 2 சகோதரிகள் வர்றாங்க, அவங்க வரலாம், நான் காணிக்கை கொடுத்தா ரசீது போட்டுட்டு என்ன செய்யணும்? போயிடணும். சும்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் ஜெபம் பண்ணக்கூடாது. வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், உங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வரக்கூடிய 2 பேர் வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரல.
எங்கேயோ அழிந்து போகிற ஒரு தேசத்தை குறித்து, நேபாளத்தை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர் சொல்கிறாரு, நானே ஒரு சீனியர் பாஸ்டர், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? குறிப்பிட்ட கொஞ்சம் ஊழியக்காரருக்கு பேரெல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நான் படி அளந்திருக்கிறேன், அவங்களெல்லாம் நான் வாழ வச்சிருக்கிறேன், அவங்க எல்லாரையும் நான் தான் கூட்டம் நடத்துகிறேன், அவங்கள எல்லாரையும் நான் தான் தூக்கி விட்டேன். ஒருவேளை இங்கே யாராவது நீங்கள், உங்களுக்கு தெரியுமா இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்காரு பாருங்க, இவரை நான் தாங்க தூக்கி விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொன்னீங்கன்னா எழுதி வைத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது சாபம் இல்லை, ஒரு 100 பேருக்கு குடும்பத்தை பார்த்தாச்சு. சொல்லாதீங்க. ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஒன்றுமில்லாத நிலைமையில் உள்ள ஒரு சாதாரண மனிதனை உயர்த்துவதற்கு அவரால் முடியும். அந்த தேவ மனுஷன் இடத்துல பேசிட்டு சொல்றாரு, இனி என் வீட்டுக்கு வரும்போது நான் ரூபாவை எங்கே வச்சிருவேன், கேட்டில் வச்சிருவேன், அவங்க எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டா போதும், ரசீதை போட்டு விட்டுட்டு போயிட்டா போதும். நடந்த சம்பவம். அவருடைய கடைசி நாட்களில் பெற்ற பிள்ளைகளை யாரையுமே காணும். காலையில் ஃபோன் பண்ணுவார், பிரதர் யாராவது 2 பேரை வந்திருந்து கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க சொல்லுவீங்களா? அப்போது அந்த கடைசி நாட்களில் அந்த பிள்ளைகளால் என்ன செய்ய முடியலை, வர முடியலை. இந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களா? எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஆண்டவரே முதல்ல என்ன எடுத்துக்கிடும், அவர் முதல்ல என்ன எடுத்துக்கிடும். 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிடணும்னு அவர் பார்த்தாரு. இப்போ அம்மா இல்லை, ஐயா ஒத்தைக்கு. இப்போ ஐயா சொல்கிறாரு, எங்க அந்த வீட்டில் 2 பேர் ஜெபிக்க வந்தாங்கல்ல, அவங்கள என் வீட்டில் வந்து வாரத்தில் 1 நாள் ஜெபிச்சுட்டு, மாதத்தில் 1 நாள் போனதுக்கு வரக்கூடாது, நான் கேட்டில் தான் காணிக்க வைப்பேன்னு சொன்னேன். ஒருவேளை உங்கள் வீடுகளுக்கு இந்த மிஷினரி ஊழியங்களிலிருந்து அல்லது சபைகளிலிருந்து பைபிள் உமனாக, பைபிள் மேனாக அல்லது ப்ரமோஷனல் ஒர்க்கராக வரக்கூடிய ஏதோ ஒரு சிலர் தவறான மனுஷங்களாக இருக்கலாம், தவறான எண்ணத்தோடு வரலாம். ஆனால் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, கர்த்தரால் அனுப்பப்படக்கூடிய தேவதூதர்கள் அவங்க உங்கள் வீட்டில் வந்து உங்களை பிளஸ் பண்ணி, அவங்க ஒன்றும் தனியாக உங்கள் வீட்டிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கையை வாங்கி அதுக்கு ரசீது போடுறாங்க. ஒருவேளை மிஞ்சி போனால் அந்த டைமில் நீங்கள் ஒரு காஃபி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஒரு தண்ணி பாட்டில் கொடுப்பீங்க, இல்லை சாப்பிட்றீங்களான்னு கேட்டுருவீங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கும் தேவன். ஏன்னா வசனத்தில் இருக்குது, நீங்கள் அறியாமல் தேவதூதர்களையும் கூட உபசரிக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ எனக்கு அந்த மனுஷன் இப்போ உடனே கண்ணு முன்னாடி வர்றாரு. இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, காணிக்கையை கேட் வாசலில் வைக்க சொன்ன மனிதனுக்கு இன்றைக்கு ஒரு மனுஷன் போய் சொல்கிறான், இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சோறெல்லாம் வச்சுட்டு போக முடியாது, நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா வீட்டில் கொண்டு போய் சோறு வச்சுட்டு போகிறதுக்கு, கேட்டில் சோறை போட்டுட்டு போவேன், தொங்க போட்டுட்டு போவேன், வந்து எடுத்துக்கொள்ளுங்க. மனவேதனையோடு சொல்கிறேன். காணிக்கையை எங்கே போட சொன்னார்? கேட்டில் வைப்பேன், நீ எடுத்துட்டு போ. அவருடைய பிரச்சனை என்னன்னா, அவருடைய காரியம் என்னன்னா, ஒரே காரியம்தான், எனக்கெல்லாம் இவன் ஜெபிக்கலாமா, எனக்கெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வெறும் 28 வயதான ஒரு தேவ மனிதர் சபையில் செய்தி கொடுக்கிறார். சபைக்குள்ளால 71 வயசான ஒரு மனுஷன் இருக்கிறார். கம்யூனியனுக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்கிறேன். நான் அந்த சபையில் அன்றைக்கி மெசேஜ் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். கம்யூனியனுக்கு முன்னாடி இந்த வெறும் 28 வயசு தான். இந்த மனுஷன் அந்த இயேசுடைய பாடு மரணங்களை அந்த தேவ மனுஷன் பேசி அந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாருங்க. 71 வயதான ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் பச்சை பிள்ளை அழுறது மாதிரி ஏங்கி அழுறாரு. இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் ஆவியானவருடைய அந்த ஆளுகையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொன்ன ஒரு சொப்பனமும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால 22வது வசனம் 37-22 அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். நல்ல கவனிங்க, ரூபன் செய்த காரியம் இதுதான். ஆனாலும் இங்கே ஒரு விஷயம் இருக்கு, அவனை கொல்ல வேண்டாம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? குழியில நம்ம என்ன செஞ்சிருவோம்? தூக்கி போட்டுருவோம். இப்ப பாருங்க, அவனை கொல்லாமல் குழியில போட்டது நன்மைக்கா தீமைக்கா? நம்ம பார்வையில படுவாவிகள் குழியில தூக்கி போட்டாம்பான்னு. கர்த்தர் இப்படிதான் உங்களை நடத்துவார். உண்மையா நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறீங்களா? உங்களை இப்படிதான் வச்சு செய்வார். ஆமென். உங்களை உருட்டி புரட்டி சில நேரத்தில் உங்களை ஒண்ணுமில்லாமலே ஆக்கிடுவார். ஆமென். நீங்க அந்த கட்டத்தில் போதும் சாமி நான் போறேன்,
விட மாட்டாரு. மகனே, உன் மேல நான் கிருபையா இருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி இன்றைக்கு நீங்கள் வந்து இருப்பது கர்த்தருடைய சித்தம். இது ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஒருவேளை நன்மை செய்து செய்து சோர்ந்து போய் இனி இந்த குடும்பத்துல ஒருத்தனை வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாது, இனி ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடாதுன்னு முடிவோட இருப்பீங்க. முடிவோட இருப்பீங்க. இனி ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடாது, நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், அப்படி வாழலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பார். ஊருக்கே நீ சோறு போடு அப்படின்ட்டு. நீங்க எப்பெல்லாம் ஒதுங்கி பதுங்கி இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவர் வந்து உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அடுத்தது அவர் என்ன செய்யறாங்க? குழியில இருந்து தூக்கி திரும்ப என்ன பண்றாங்க? அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். பாருங்க, இப்ப அவன் எங்க போயிட்டாங்க? அங்கிருந்து அவன் எங்க போயிட்டான்? இஸ்மவேலருக்கு அவன் என்ன செஞ்சாச்சு? விற்கப்பட்டாச்சு. விற்கப்பட்ட அவன் ஆதியாகமம் 39:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தோட யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க, குழிக்குள்ளால கொன்றலாம் நினைக்கக்கூடியவனை குழிக்குள்ள போடுறாங்க. அன்னைக்கு கொண்டு போட்டிருந்தா அந்த ஆடு மேய்க்கிறவன் அதிகாரியா மாறி இருக்க முடியாது. அப்ப உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அந்த தீமையை பார்த்த உடனே அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிவெடுத்துறீங்க, இவனை கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடணும், இவன் மேல ஒரு அவதூறு போடணும், இவன் மேல ஒரு வீண் பழி சுமத்தணும். யாரெல்லாம் நீங்கள் மற்றவர்களை குறித்து அதிகமாக சிந்தித்து அவர்கள் மேல நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ, உங்க மேல கர்த்தருடைய கிரியை இருக்காது. மற்றவர்களை குறித்து நீங்க நீதிபதி அல்ல. குற்றப்படுத்தக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக உங்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த உத்திரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்றார். அவன் மேல இருக்கிறது ஒரு சின்ன தூசு. அவன் தப்பு பண்ணான், அவன் அப்படி செஞ்சான், அவன் இப்படி செஞ்சான், நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமைகளில நம்முடைய நன்மைகள் அங்கே தீமையாய் மாறுகிறது. இதுல கவனமா இருக்கணும். கடைசியாக இந்த யோசேப்பு எங்க வருகிறாரு? 3வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா கவனிங்களேன். அதாவது உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மற்றவர்கள் இந்த உலகம் பார்க்கணும். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்க குடும்பம் பார்த்துட்டா போதும், உங்ககிட்ட விளையாட மாட்டாங்க. உலகம் விளையாடும், சமுதாயம் விளையாடும். ஆனால் உங்ககிட்ட விளையாடுறதுக்கு பயப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியும், இவளை பத்தி பேசுனா இவ பேசுறாளோ இல்லையோ அவர் பேசுவார். இவளை குறித்து நம்ம பேசினா, இவளுடைய கஷ்டத்தை குறித்து நம்ம பரியாசம் பண்ணினா, இவங்களுடைய குடும்பத்தை குறித்து நம்ம பேசினா, இவங்க பேசுறாங்களோ இல்லையோ இவர்களுக்காக பேசுறதுக்கு, நீதி செய்வதற்கு கர்த்தரே இறங்கி வருவார். ஒரே ஒரு காரியத்தை தெளிவாக சொல்ல முடியும். இந்த 39 நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 39:20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளைகளால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அவன் சிறைச்சாலையில தானே இருந்தான், அவன் பிரச்சனையில தானே இருந்தான், அவன் பெரிய ஒரு பழி சுமத்தப்பட்டவன் தானே இருந்தான். 21வது வசனத்தை பாடிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். உங்க மேல வீண் பழி சுமத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். உங்க மேல அவதூறு பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். முதல்ல இந்த 39ல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு தெளிவு, உங்களை குறித்த ஒரு தெளிவு. என்ன தெளிவு? வாசிங்க 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நல்லா கவனித்துடுங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. யாருமே தடுக்க முடியாது.
நாம சில நேரங்களில் சிந்திக்கிற காரியங்கள் நம்ம அளவில் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட இருந்தது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 41வது அதிகாரம் வாசிங்க, அது வரிசை வாசிங்க, 4 வசனம். ஆதியாகமம் 41, அதில் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். முதலாவது பாருங்க, அவனுக்கு நடந்த எல்லா தீமைகளையும் மறந்து சிறையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து முதலாவது அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா மாற்றியாச்சு. முதல் காரியம். அடுத்தது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலச்சி, பார்வோன் தன்னுடைய கையில் உள்ள மோதிரத்தை கலத்தி இவருக்கு போடுறாருன்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறுகிறார். ஒரு ஆடு மேய்த்தவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நடந்துச்சு. அடுத்தது, அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பினை அவன் கழுத்திலே தரித்து, இதெல்லாம் அவனை கனம் பண்ணி தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது ரதம்னா என்ன தெரியுமா? அந்த ரதம் மிக முக்கியமானவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரதம். அந்த ரதமானது அப்படின்னு சொல்றதை விட அந்த இடமானது ஒரு ஊழியத்திலேயோ ஒரு குடும்பத்திலேயோ உங்களுக்கு மேன்மையை, முதன்மையை கர்த்தர் தரம்ப விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வந்து எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, ஐயா போதும் ஐயா, இந்த ஊர்க்காரங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க, இனி இங்க ஊழியம் செய்ய வேண்டான்னு ஒருவேளை பெட்டி படுக்கைய ரெடியா வச்சுட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால இன்னும் இந்த ஊருக்குள்ள வாழ முடியாது, நான் இந்த ஊரை விட்டு போய் வேற எங்கேயாவது வாழ்ந்துக்கிறேன், எங்கேயாவது ஆந்திரா பார்டர்லயோ எங்கேயாவது இன்னொரு பார்டர்ல போய் வாழ்ந்துக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவர் எந்த தேசத்துக்கு எந்த கிராமத்துக்கு உங்களை கொண்டு வந்தாரோ அதே இடத்துல உங்களுடைய கொம்புகளை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த ராஜாவுக்கு 2வது ரதத்துல எப்படி யோசேப்பு ஏற்றப்பட்டானோ அதே போல அங்க இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு மத்தியில, ராஜாக்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கடைசியாய் 44வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல், எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஒரு மனுஷனும், வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்கக்கூடியவன் கையை ஆட்டணும்னாலும் கால் ஆட்டணும்னாலும் அனுமதி கேட்கணும். அந்த அளவுக்கு பட்டி பாம்பாக உங்க முன்னாடி மடிய வைப்பார், பணிய வைப்பார். அவர்தான் பரிசுத்த தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யணும்னா அவர் மேல நீங்கள் அன்பாயிருங்கள். தேவனிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து இவ்வளவு பெரிய டிராவல், ஒரு பெரிய டிராவல், அந்த டிராவலை முடிச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அந்த சிறையில் கடந்த மனுஷன் எப்படி அந்த தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டானோ அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். இருந்த இடங்களில் அப்படியே கண்களை மூடி உங்க கைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கலாமா? எல்லாரும் கைகளை இருதயத்தில் வைங்களேன். எல்லாரும் வேகமாய் 3 நிமிடம் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய எனக்கு எல்லாம் நன்மையாய் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள் கரங்களை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைக்கலாமா? இருதயத்தில் வைங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தீமைகள், எதனால இத்தனை தீமைகள்? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ ஊழியர்களே, உங்களுக்கு விரோதமாய் நிறைய தீமைகள் இருக்கா? அது எல்லாத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுவது மாத்திரமல்ல, வசனத்தின்படி அவர் உங்க கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த தீமைகளின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக, அந்த கடினமான பாதைகளின் வழியாக அவர் உங்களை நடத்துகிறார். அவர் உங்களை உருவாக்குகிறார். அவர் உங்களை புடமிடுகிறார். ஒரு அருமையான தேவ மனிதன் இப்படியா சொன்னார், ஐயா 100 ரூபாய் பெட்ரோலுக்கு காசு இல்லையா? எல்லாரும் சிரிச்சாங்க. நான் அந்த மனுஷன் சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு 100 ரூபாய் தர ஆயத்தமா இருக்கிறேன். அவர் சொன்னார், என்கிட்ட ஜிபே எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, சாதாரண ஒரு மொபைல் தான் வச்சிருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நான் சொன்னேன், உங்களுடைய வாகனத்தை இப்போ எங்கே வச்சிருக்கிறீங்களோ பக்கத்தில் அந்த பெட்ரோல் பங்குக்கு நீங்கள் போங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. அங்கே நீங்கள் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நபரிடத்துல நம்பர் கேளுங்க. சின்ன ஒரு காரியம்,
அந்த மனுஷனுக்கு அந்த 100 ரூபாய் உதவி செய்தோம். வெறும் 100 ரூபாய். அவர் பெட்ரோல் போட்டார், வந்துட்டார். நடந்த காரியம். கடந்த ஆண்டுல ஹார்வெஸ்டுக்கு அந்த அருமையான போதகர் வந்திருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளைக்கு ஒரு வருடத்திற்காக 15,000 ரூபாய்க்குள்ள சீட்டை அவர் கை நீட்டி வாங்குகிறார். நான் அதை பார்க்குறேன், என் இருதயத்துக்குள்ள நினைக்கிறேன், 100 ரூபாய் பெட்ரோலுக்கு போட முடியாமல் நம்மள்ட்ட இருந்து கேட்டாரு, இப்போ 15,000 ரூபாய்க்குள்ள காடை வலிய போய் கேட்டு வாங்குறார். அந்த தேவ மனிதன் வந்த உடனே சொன்னார், ஐயா அந்த ஒரு பிள்ளைக்கு 15,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா. என் குடும்பத்தின் சார்பாக, என் வீட்டில் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, இன்னொரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை நேபாளத்தில் வளரும்னு சொன்னீங்களே, நான் ஒரு பிள்ளைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு வந்து நின்றார். அவருடைய தீமையான சூழ்நிலைமையை, கடினமான சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அவருடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு நன்மையை உண்டாக்கினார். அவருடைய வீட்டில் உள்ள 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வெளி தேசத்திற்கு வேலைக்காக கடந்து சென்றாள். அவள் சொன்னாலாம், என்னுடைய முதல் மாச சம்பளத்தில் பாதி பணத்தை அப்படியே இந்த நேபாள் ஊழியத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கொடுத்துருங்கன்னு. அப்படிதான் அவர் அந்த இடத்துல வந்து நின்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களை தேடி யாரோ ஒரு நபர் வருகிறார். இவரால் நமக்கு என்ன லாபம், இவருக்கு உதவி செய்வதனால எனக்கு என்ன கிடைக்கும், இவரோடு பேசி கொண்டிருப்பது எனக்கு பிரயோஜனமா இருக்குமா, இவருடைய போனை நம்ம ஏன் எடுக்கணும்? கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மொபைலில் பார்க்குறோம், இந்த ஆளுடைய நம்பர் எடுக்க வேண்டாம், எதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு தொலைபேசி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த ஒரு சின்ன ஃபோன் கால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ரட்சிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போடுவதற்கு மனிதர்களால் முடியும் என்றால், உறவுகளால் முடியும் என்றால், அந்த சிறைச்சாலைக்குள்ளிருந்து அவனை வெளியில கொண்டு வந்து ராஜாக்களும் அதிகாரிகளும் இருக்கிற இடங்களில் அமர வைப்பதற்கு என் தேவனாலே முடியும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த நாளுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளான அனுபவங்களுக்குள்ள எப்படி ஒரு மனிதனுக்குள்ளால தேவன் வந்து கூட இருந்து அவன் மேல் விழுந்த வீண் பழிகளை மாற்றி, சுமத்தப்பட்ட வீண் பழிக்கு ஏற்றபடி அங்கே சிறைச்சாலை தண்டனை ஆயத்தமாயிருந்தது. ஆனால் அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே அவர் தயவை கொடுக்கிறார், ராஜாவினுடைய பார்வையில தெளிவை கொடுக்கிறார். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார், சிறைச்சாலைக்குள்ளேயும் கூட இருந்தார். நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனைகளிலேயும் அவர் கூட இருப்பார். ஆனால் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களுடைய பலகீனங்களை மாற்றி எங்களுக்குள்ள புதிய பலனை தந்து எங்கள் வாழ்வின் தீமையான அனுபவங்களை மாற்றி கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள்ள விதைக்கப்படட்டும். இந்த வார்த்தைகள், விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விருட்சமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா. செய்தியுடைய சாராம்சம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தீமை நன்மையாய் மாறும். அல்லேலூயா. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அல்லேலூயா. யோசேப்புக்கு தீமை செய்தார்கள், கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சுற்றிலும் தீமை தான் அதிகமாக இருக்குது, நன்மை யாருமே செய்யலை அப்படின்ற நிலைமையில் ஒருவேளை நாம் வந்திருந்தால், அல்லது வீடுகளில் உட்கார்ந்து எனக்கு யாரும் நன்மை செய்யவில்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தால், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி கத்த கனப்படுத்துவோமா? அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், தீமையை ஒரு நாளும் செய்யாதவர், நன்மை செய்கிறவர். இந்த கால வேளையிலே நம்மத்திலே இடைப்பட்டு இருக்கிறார். அருமையான தேவதாசன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் வெஸ்லி தாமஸ் அவர்கள் ஒரு 2 சரணத்தை பாடுவார்கள். மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா
இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்திட மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். தெய்வ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை அங்கீகரித்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டார், திரும்பவும் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் எப்படி கொடுப்பாருன்னா அமுக்கி குலுக்கி, இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி. அல்லேலூயா. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எந்த நிலைமையிலிருந்து கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய தேவைகளை அவர் ஒருவரே சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற பாஸ்டர் எபினேசர் அவர்கள் ஜெபிக்க அவரை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய வார்த்தையின்படி கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காக கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள தேவன் கூட இருப்பீராக. ஆண்டவரே நல்ல வார்த்தையை பகிர்ந்து தந்த உம்முடைய மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் கர்த்தருடைய வல்லமை விளங்க செய்வீராக. பரலோக தேவன் தாமே கூட இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் இந்த ஹெவன் டிவி நிறுவனத்தோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பெரிதும் கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக.